வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுருக்கமாக என்னுள் இருந்து வழிநடத்துவராக. இந்த TVM குழுமத்தில் இணைத்துள்ள அனைவருக்கும் தைத்திருநாளான பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். ஜனவரி 14 மகரிஷியின் வாழ்க்கை மலர்களில் இருந்து நான் ஒரு நற்சிந்தனையாக இன்றைய சிந்தனை பேரின்ப வெள்ளம். இறைநிலையானது ஓரறிவு முதல் ஆறறிவு வரை மனிதனாக வந்துள்ள அந்த இயற்கையின் தன்மாற்ற சரித்திரத்தை உணர்ந்து அனைத்துக்குமே நாம் நன்றி கூறுவோம். இறைவன் உலகின் அன்பளிப்பாக அனைத்திலுமே பெண்ணினத்தையே ஏற்படுத்தி உள்ளார். அதுவும் இறைநிலையின் ஒரு கொடை பேரின்ப வெள்ளம். அது இறைநிலையானது மனிதனுக்கு தேவையான உணவுகளை ஓரறிவியான தாவரத்தில் அமைந்துள்ளது. அந்த தாவரத்துக்கும் நாம் நன்றி கூறுவோம். இந்த நன்றி உணர்வானது நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். காலை முதல் இரவு வரை நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலுமே இறைநிலையோடு அன்பும் கருணையும் இணைந்துள்ளது. அதற்கு நாம் நன்றி கூற வேண்டும். இந்த இயற்கையான பிரபஞ்சத்தில் தன்னைத்தானே ரசிப்பதற்கு, தான் யார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் இறைவனோட அந்த பரிணாமம், தன்மாற்றம், இயல்பூக்கம் என்ற இந்த வகையில் மனிதன் தான் கடைசி. அப்ப அந்த மனிதனால் மட்டுமே இறைநிலையை உணர்ந்து கொள்ள முடியும். மற்ற அனைத்திலுமே இறைவனை காண முடியும். அப்படி காண சொல்ல இறைவனோட ஒரு கருணை தான் மக்கள் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் அனைத்துமே உள்ளது. ஆனால் மனிதன் துன்ப சூழலில் சிக்கிக் கொண்டு தான் யார் என்பதை உணராமல், இறைவன் நமக்குள் தான், பூசலார் சொன்ன மாதிரி மனக்கோயிலில் இறைவனை காண நம்மளால முடியல. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்றப்போ எல்லாவற்றிலும் இறைவன் நிறைந்து இருப்பதை, ஏன் நமக்குள் இறைவன் இருப்பதை நம்மால் உணர முடியவில்லை? நம்மிடம் உள்ள ஆணவம், கண்மம், மாயை என்ற இந்த மலங்களை ஒழித்து விட்டால் நமக்குள் இறைவன் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கெல்லாம் காரணம் யார்? அந்த ஒவ்வொன்றத்திலையும் நாம் உணர்ந்து அந்த ஒவ்வொன்றத்துக்கும் பிரபஞ்சத்திற்கு நாம் நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தொடர்ந்து நாம் செய்தால் நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு எப்போதுமே இன்பமயமாக மட்டுமே இருக்கும். சொல்ல மகரிஷி ஒரு பாடலை, இறைவனை கண்டு கொண்டே இறைவனாய் நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்வாரு. அப்போ மாநெறியாம் இறைவனை உன் மனதுக்கடியில் தேடுவான்னு சொல்றாரு. நம்ம எங்க போய் தேடுறோம்னா வெளியில தான் தேடுறோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கேயோ அலைகிறாய் ஞான தங்கமே சொல்றாரு. எங்க இருக்குதா? நமக்குள்ளதான் இருக்குது. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அப்படின்றாரு மகரிஷி. அப்ப எல்லாத்திலுமே இன்பம் மட்டுமே உள்ளது. அப்ப இந்த இன்பம் மட்டும் உள்ள இடத்தை எங்க நம்ம அறிஞ்சுக்கலாம்னா வேதாத்திரியத்தில் உள்ள மனவளக்கலை மன்றத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். இதில் இணையாதவர்கள் கூட இந்த தைத்திருநாள்ல இருந்து நம்ம மனவளக்கலையில இணைத்து கொண்டு நம் வாழ்வை முழுமையை நோக்கி பயணம் செய்வோம் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.